மிரட்டறியா? என்ன செய்வ? என்ன செய்வ நீ? சரவணா, சண்முகம் அடிக்கடி கோவப்படுவான், சண்டை போடுவான், திட்டுவான். அவன் கோவத்தை நீ சாதாரணமா நினைக்கலாம். ஆனா நான் கோவப்பட்டா எப்படி இருக்கும்னு நீ யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாதுடா. எங்க போயிட்டா அவ? அவன் கூட எதுக்கு இவ போறா? ஏய், பதில் சொல்றீ. ஆமா, அவருதான். என்ன இப்போ? அதுல என்ன தப்பு இருக்கு? அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரு. அவர் ஆபீஸ்ல தான் நான் வேலை பார்க்க போறேன். அவன் எதுக்குடி உனக்கு வேலை கொடுக்கணும்? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இத பாருங்க, போதும். வாங்க வாங்க சரவணன், வாங்க. பொறுமையா வரீங்க. என்ன நீங்க யாரோ மாதிரி தயங்கி தயங்கி வரீங்க? இது உங்க வீடு. இப்படி உட்காருங்க, உட்காருங்க. வளர்பதி, நட்டாஷா எங்க? தூங்கிட்டு இருக்கா. சரி சரி, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். சரவணன், இந்த வீடு நீங்க பிறந்த வீடு. இங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கண்டவங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்ற திமிர்ல ஆடும்போது நீங்க ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க. நீங்க தைரியமா உங்க வேலையை பாருங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல, வேண்டாங்க. உங்களை கேட்டா நீங்க அப்படிதான் சொல்வீங்க. இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வளர்வா. ஏண்டா, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? என்னடா பாக்குற? உனக்கு இது அசிங்கமா இல்ல? நீ பண்றது கேவலம்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணல? எது கேவலம்? எது கேவலம்? ஓஹோ, நீ பண்றதெல்லாம் சரின்னு தோன்ற அளவுக்கு உனக்கு மூளை கெட்டு போச்சா? ஏண்டா, நீ கூட்டு வந்திருக்கிய ஒருத்திய, அவளை நீ சட்டப்படி கல்யாணம் பண்ணிருக்கியா? சொல்லு. இல்ல இல்ல, அப்புறம் என்ன தைரியத்துலடா அவளை இங்க கூட்டு வந்த? ஏன் இதுக்கு முன்னாடி போலீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கல நீங்கெல்லாம்? அதுக்கு மேல என்ன இருக்கு? இப்பவும் என்ன போங்க, போய் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவ்வளவு நேரம் அதை வச்சு தானே சொல்லி மிரட்டிட்டு இருந்தீங்க. அதை செய்யுங்க, போங்க. சரவணா, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த அடுத்த நிமிஷமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆனந்தி தெளிவா சொல்லிட்டா, பிரச்சனை எதுவும் தேவையில்லை, மொத்தமான ஒதுங்கிடல. ஆமா தம்பி, அவ எழுதி கொடுக்குறேங்கிறா. உங்க மேல கேஸ் போடுற எண்ணமோ இல்ல உங்க கூட சேர்ந்து வாடுற எண்ணமோ அவ மனசுல துளி கூட இல்ல. அதுல அவ ரொம்ப உறுதியாவே இருக்கா. அவ சொன்னதுனால நீ தப்பிச்சுக்கிட்ட. இல்ல நடக்கிறதே வேற. இல்லனா இல்லனா என்ன நடக்கும்? என்ன பண்ணுவீங்க? இந்த வீட்டுல பிறந்த கடைசி பையங்கிறதுனால ஏதோ கொஞ்சமாவது கரிசனம் இருக்கும் உன் மேல. அதுக்காக இந்த மாதிரிலாம் எகிர்றது, கையை நீட்டி பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான் ஜாக்கிரதை. மிரட்டறியா? என்ன செய்வ? என்ன செய்வ நீ? சரவணா, சண்முகம் அடிக்கடி கோவப்படுவான், சண்டை போடுவான், திட்டுவான். அவன் கோவத்தை நீ சாதாரணமா நினைக்கலாம். ஆனா நான் கோவப்பட்டா எப்படி இருக்கும்னு நீ யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாதுடா. சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுடா உனக்கு. எனக்குள்ளே அவ்வளவு கோவம் இருக்குடா சரவணா. இருந்து நான் பேசாம இருக்கேன். நான் காரணம் அந்த பொண்ணு ஆனந்தி சொன்ன வார்த்தைகள். ஆமா, அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா சொல்லிட்டா,
என் கூட அவன் சண்டை போட தயாரா இல்ல. ஏங்க சண்டை போட்டுட்டா மட்டும் என்ன அந்த ராணி எங்களை அப்படியே வெட்டி சாச்சிருவாங்களா? ஏங்க வந்து சண்டை போட சொல்லுங்க பாப்போம். வேணாம்மா, யாரையும் சாதாரணமா எடை போடாத. பேசாம இருக்கிறதா அவ முடிவு பண்ணிட்டா. அதனால நாங்கெல்லாம் பேசாம இருக்கோம். ஆனா சரவணா, அதுக்காக நீ பண்றதெல்லாம் நியாயம் ஆயிடாது. யாரு அவ பேசாம இருக்கிறவனா? அடேங்க அப்பா, அவங்க போட்ட ஆட்டம் எல்லாம் எங்களுக்கும் தெரியுங்க. இன்னைக்கு ஏதோ நல்லவ மாதிரி நடிச்சுட்டு தெரியுறான். ஆனா ஏதோ பிளான் பண்ணி தான் அவ காய நகர்த்துறான். ஆமா, எங்க அந்த மகராசி ஆளை காணோம்? காலையில வேலைக்கு கிளம்புறேன்னு கிளம்புனா இவரை பார்த்த உடனே ஆஃப் ஆயிட்டா. இப்போ ஆளை வேற காணோம். எங்க போயிட்டா அவ? அப்பா அப்பா வந்துட்டீங்களாப்பா? ஸ்கூல்ல எல்லாரும் கேக்குறாங்கப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க உன் அப்பா எங்க இருக்காருன்னு. நான் அம்மா கிட்ட கேட்பேன்ப்பா. அம்மா நீங்க ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க, நீ என்னை விட்டு போக மாட்டீங்களப்பா? என்னை விட்டு போக மாட்டீங்களப்பா? என் கூடவே இருங்கப்பா. அப்பா உன் கூடயே இருக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. அப்பா பேசுங்கப்பா. அப்பா பேசுங்கப்பா. தனியாய் உனை பிரித்தார், மணக்கும் முன்னே உயிர் கிழித்தார். கடவுளும் கதவடைத்தார், கதவுக்கு பின் எதை மறைத்தான்? மறி கொழுந்தே அப்பா இனிமே நம்ம கிட்ட பேச மாட்டாரு. ஏமா? கார்த்திக், உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம்ப்பா. இத பாரு, நாங்க இருக்கோம். உனக்கு என்ன வேணும்னாலும் எங்க கிட்ட பேசு. கல்யாணம் உனக்கு பிடிக்காதங்கிற பட்சத்துல நீ இங்கே இருக்காதம்மா. பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதுமா. இனிமேல அப்படி வாழ்ந்து முட்டாளாயிடக்கூடாதுமா. இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க.
தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்டாரு. இல்லைனா காலம் பூராவும் என் பொண்ணு ரவுடி பைய கூட வாழ வேண்டியிருக்கும். எனக்கு ஏதாவது ஆயிடும் நினைச்சு தானே நீ காத்துக்கிட்டு இருந்த. இப்ப நானே சொல்றேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நீ கிளம்பு. ஏங்க அவளை எங்க அனுப்பிருக்கீங்க? ஏய், வாய மூடுறே. நீ எங்கேயாவது போமா, ஹாஸ்டலுக்கு போ, இல்ல உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போ, எங்க வேணாலும் போ. நீ எங்க இருக்கன்னு யாருக்கு தெரியக்கூடாது. கீதா, ஏய் என்ன? ஒண்ணும் இல்ல மேம். என்ன ஆச்சு? எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு மேம். அவங்க எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்க, எதுவுமே தெரியல. நீ கவலைப்படாத, உங்க அப்பா அம்மா பத்திரமா சேஃபா இருக்காங்க. என்ன சொல்றீங்க மேம்? நீங்க எங்க பாத்தீங்க? நான் அவங்கள பார்க்கல, ஆனா அவங்க சேஃபா இருக்காங்கங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவங்க சுரேஷ், கவிதா எல்லாரும் இப்ப தனி வீட்ல இருக்காங்க. எல்லாரும் ஒன்னாவா? ஆமா, உங்க அண்ணன் சுரேஷ அந்த வீரசேனன் ரோட்ல பார்த்து ஆளை வச்சு அடிச்சிருக்கான். ஐயோ, அப்ப அங்க போன கவிதா அவரை தடுத்து அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். அதுல இப்ப அவங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. இப்ப எல்லாருமே காஞ்சிபுரத்துல தான் இருக்காங்க, ஒரே வீட்ல. அதுவும் இந்திராணி கூட இருக்காங்க. இந்திராணியா? அவங்க எப்படி இதுக்கு ஒத்துப்பாங்க? அதான் லைஃப் கீதா. சூழ்நிலை மாறி வரும்போது நம்ம எதிர்பார்க்காதது எல்லாம் நடக்கும். இப்ப கவிதா இந்திராணி கூட இருக்கா, உங்க அப்பா அம்மாவும் கவிதா கூட தான் இருக்காங்க. சுரேஷுக்கு மீனாட்சி ஏதோ பிசினஸ் வச்சு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்களா? உங்க அண்ணன் திருந்தி இனிமே நல்லபடியா வாழறதா சொல்லியிருக்காராம். பாரு, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. சோ இனிமே நீ அவங்கள பத்தி எந்த கவலையும் பட வேணாம். நாம நம்ம விஷயத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். இப்ப நாம ஐஜி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் உன்னையும் சரி உன் ஃபேமிலியும் சரி யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. தைரியமா இரு, ஓகே? அதெல்லாம் சரி, உங்க வீட்ல என்ன நிலைமைன்னு சொல்லவே இல்லையே. நீங்க என் கூட இருக்கிறது உங்க வீட்ல எல்லாருக்கும் தெரியுமா? அப்பாவுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். வீட்டில் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ கேஸ் விஷயமா வெளியூர்ல இருக்கேன், அவ்வளவுதான் தெரியும். பரவாயில்ல, இருக்கட்டும், அதுவும் நல்லதுக்கு தான். இன்னும் 2 நாள்ல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சேஃப் ஆயிடும். அது வரைக்கும் இந்த மாதிரி அழுதுட்டே இருக்காம தைரியமா இருக்கணும், ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் மேம். இட்ஸ் ஓகே, கான்ஃபிடென்ட்டா இரு. சரவணன், குட் மார்னிங். குட் மார்னிங். காஃபி சாப்பிடுறீங்களா? உட்காருங்க. எப்படி வளர், இவருக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? கொண்டு வர. சரி. ஆமா, நட்டாஷா எழுந்திருக்கலையா? தூங்கிட்டு இருக்கா? ஓ சரி சரி, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும்.
மாமா, அக்கா, அக்கா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்க்கா. இப்ப நீ அவசியமா போய் தான் ஆகணுமா? ஆமாக்கா, இப்பதான் நான் போயே தீரணும். ஐயோ, உங்களுக்கெல்லாம் போரே அடிக்காதா? இதே கூத்தை தான் நாங்க டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஏய், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அவ வேலைக்கு போறா போகல, அத பத்தி உனக்கு என்ன வந்துச்சு? இது பாரு, உன் விஷயத்துல யாராவது தலையிடுறாங்களா? ஆனா நீ மட்டும் என்ன எல்லார் விஷயத்துலயும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க. இது பாரு, உனக்கு கடைசி தடவையா நான் சொல்றேன், அனாவசியமா பேசுறத நீ நிறுத்திட்டா நல்லது. இல்ல நல்லா இருக்காது. என்னங்க, என்ன மிரட்டுற மாதிரி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவ, நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்கணுமா? இன்னொரு தடவை ஏதாவது பேசி பாரு, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஏங்க, நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா? நான் கேக்குறேன், வேலைக்கு போகணும்னா அவ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு வந்து சீன் போட்டுட்டு இருக்கா. அக்கா அக்கான்னு கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கா. எதுக்கு இந்த பில்டப்? அவ்வளவு நல்லவளா இருந்தா, பிரச்சனை வேண்டான்னு நிஜமாவே நினைக்கிறவளா இருந்தா, உங்க ரூம்ல வந்து உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்பி போக வேண்டியதானே? ஏய், புருஷன் பொண்டாட்டி இருக்கிற ரூம்ல உள்ள வந்து பேசுவாங்களா? அவ நாகரிகம் தெரிஞ்ச பொண்ணு, அதனாலதான் வீட்டுக்குள்ள நின்னு கூப்பிட்டு இருக்கா. எல்லாரும் என்ன உங்கள மாதிரியா இருக்காங்க? இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கும், அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கும் மாத்தி மாத்தி என்ன முறைச்சு பாக்குற? எனக்கும் பேச தெரியும் வைஜெயந்தி, பேச வைக்காத. வைஜெயந்தி, என்னாச்சு? அது வேற ஒண்ணும் இல்ல வளரு. நேத்து மேடம் வேலைக்கு கிளம்பும் போது தடப்பட்டு போச்சான், அதான் இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அத கேட்டதுக்கு உங்களுக்கு குத்தமாய் போச்சான். ஏய், நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஓ, காஃபி போட்டு குடுக்குறீங்களா? காஃபி இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஒத்துமைன்னு நானும் பாத்துடுறேன். ஏங்க, உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? அவருக்கு காஃபி போட்டு கொடுத்ததுல என்னங்க இருக்கு? நட்டாஷா தூங்கிட்டு இருக்காங்க, அதனால வளர்மதி காஃபி போட்டு கொடுத்தா. இதுல என்ன இருக்கு? ஏய், என்ன, எதுக்கு நீ சிரிக்கிற? நான் ஒன்னும் சிரிக்கல. உங்ககிட்ட நான் எதுவும் பேசவும் விரும்பல. நீங்க ஏதாவது கலாட்டா பண்ணி என்ன போக விடாம பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. அக்கா, நான் கிளம்புறேன்க்கா. ஏய், சீ, நிறுத்து. யார் அவன்? அன்னைக்கு ஒருத்தன் பைக்ல உன்னை ஏத்திட்டு போனானே, யார் அவன்? அவன் தானே உனக்கு வேலை வாங்கி கொடுத்தான்? சொல்லுடி, அன்னைக்கு ரோட்ல பார்த்தானே அவன் தானே? ஆமா, அவன் என்ன உனக்கு வேலை மட்டும் வாங்கி கொடுத்தானா, இல்ல வேலையா அவன் கூட தானா? தம்பி, என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? ஏங்க, உங்க நட்டாஷாவும் அந்த வீட்ல இருக்கானே ஒரு பையன் கிருஷ்ணா, அவங்களும் ஒண்ணா போனா இதே மாதிரி தான் நீங்க பேசுவீங்களா? ஏங்க, அவன் அவளுக்கு கசின், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவளுக்கு அவன் யாரு? அவன் கூட எதுக்கு இவ போறா? ஏய், பதில் சொல்றீ. ஆமா, அவருதான். என்ன இப்போ? அதுல என்ன தப்பு இருக்கு? அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரு. அவர் ஆபீஸ்ல தான் நான் வேலை பார்க்க போறேன். அவன் எதுக்குடி உனக்கு வேலை கொடுக்கணும்? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இத பாருங்க, போதும். உங்க தப்ப மறைக்கவோ இல்ல உங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்காகவோ அவளை நீங்க குறை சொல்லாதீங்க. நீங்க சொல்ற ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா ஆனந்திய பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ வேலைக்கு போறாங்க. அத நீங்க தப்பான பார்வையில பார்த்து அடுத்தவங்க பேசுறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துறாதீங்க. ஏற்கனவே இங்க பேசுறதுக்கு என்ன கிடைக்கும்னு எல்லாரும் தேடி அலையறாங்க. இப்போ இது வேற பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹலோ, என்ன, நாங்க என்ன வம்புக்கு அலையறோம்?
கட்டின புருஷனே தான் சொல்றாரே, அப்புறம் என்ன? யாரு கட்டின புருஷன்? இப்போ நான் சொல்றேன், இந்த ஆள் எனக்கு புருஷனே கிடையாது. சட்டப்படி எப்போ தீர்ப்பு வருதோ அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் நேத்தே இந்த ஆளை தூக்கி போட்டுட்டேன். அதனால இனிமே யாராவது இவனை என் புருஷன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவங்க மேல நான் நடவடிக்கை எடுப்பேன். அவர் ஒன்னும் என் புருஷன் கிடையாது, அவரு நட்டாஷாவோட புருஷன். இந்த வீட்ல பிறந்தவரு, அவருக்கு என்ன தேவையோ அவரே பண்ணிக்கிட்டுமே. அப்போ உன் பிள்ளைக்கு அவர் அப்பா இல்லையா? என் பிள்ளைக்கு அப்பாதான். அதுக்கான கடமை அவர் செய்யணும்னா செஞ்சுட்டு போட்டோம். செய்யலனாலும் கவலை கிடையாது. என் புள்ளைய பாத்துக்க நல்லாவே தெரியும் எனக்கு. நான் தெளிவா இருக்கேன். இந்த ஆள் என் புருஷனே இல்ல. வேணும்னா நான் எழுதி கூட தரேன்க்கா, அது கொண்டு போய் கோர்ட்ல காட்டுங்க. இனிமே என் விஷயத்துல தலையிட இந்த ஆளு குறுமையே இல்ல. அக்கா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்க்கா, கிளம்புறேன். சரி, போயிட்டு.